உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அனி நீ கவலைப்படண்டா, நான் விட வரேன். நீ மற்ற 2 ஆள்காரே விழிச்சோண்டு அவட வா. சரிங்க சாமி, கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். பிடார்னையா, சரி காட்டுல எங்கேயாவது இருப்பாரான்னு பாப்போம். ஆமா, ஐயா நான் உங்களை பார்க்கதாங்க ஐயா வந்தேன். என்ன விஷயமா? ஐயா அது வந்து நீங்க தான் வந்து உதவி செய்யணுங்க ஐயா. அதுல என்னமா இருக்கு? உனக்கு உதவி செய்ய அந்த ஈசன் என்ன தேர்ந்தெடுத்திருக்கான். கண்டிப்பா நான் வருவேன். நீ போய் அவங்களையும் வர சொல்லு. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம் பாய். அந்த ஈசன் தான் நல்ல நேரத்துல உங்களை இங்க பார்க்க வச்சுக்கிறாரு. ஏன் ராணி, என்னாச்சு? அது வந்து பாய், நீங்களும் வந்துதான் பாய் அந்த பூஜையை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். கண்டிப்பா பண்ற ராணி. சரி பாய், வந்துருங்க பாய். பூஜையா பண்ற? இன்னைக்கு உன் கதைய முடிக்கிறேன்டி. ஜார்ஜினியா, நீ என்னமோ ராணிய லாக் பண்ணிட்டேன்னு சொன்ன, ஆனா அவன் என்னடா கீழே பூஜையில நின்னுட்டு இருக்கான். அக்கா, நீங்க என்னென்னமோ சொன்னீங்க, அதை கேட்டு நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். ஆனா கீழே அந்த ராணியை பார்த்ததும் நாங்க 3 பேரும் ஒரு செகண்ட் ஆடி போயிட்டோம் தெரியுமா? அக்கா, எதுக்காக இப்படி ஒவ்வொரு தடவையும் எங்களை நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டு இருக்கீங்க? என்னதான் வேணும் உங்களுக்கு? ராணி, அப்போ இவ்வளவு நேரம் நம்ம ராணி கிட்டே பேசிட்டு இருந்தோம். ஐயோ அக்கா, அவ அப்பவே நம்மள பார்த்து சிரிக்கும் போதே நினைச்ச அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சுக்கா. இப்ப பாருங்களேன், தமன்னா ரூம்ல வந்து எப்படி நின்னுகிட்டு இருக்கான்னு. தயவு செஞ்சு சொல்லுங்க மாமா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, இப்ப என்ன பண்றது? ஏதாவது சொல்லி சமாளிப்போம். அக்கா, உருவம் என்னவோ ராணி மாதிரி இருக்கு, ஆனா இந்த சிரிப்பு சத்தம் மட்டும் ஜார்ஜினியா மாதிரியே இல்ல. அதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஜார்ஜினியா, ஷோ, இங்க என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ ஜார்ஜினியாவா, ராணியா, இல்ல தமன்னாவா? ஏன் இப்படி எங்களை தொடர்ந்து குழப்புற? நேத்து சிவராத்திரி முழுக்க முழுக்க ராணி கண்ணு முழிச்சிட்டு பூஜை பண்ணிட்டு இன்னைக்கு திடீர்னு காணாம போயிட்டா வீட்ல எல்லாருக்கும் சந்தேகம் வந்துரும்ல. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணிருக்கேன். கண்டிப்பா சித்தார்த்துக்கு அவ இல்லன்னு தெரிஞ்சா கேள்வி மேல கேள்வியா கேட்பான். ஆமா, அதுக்காக தான் நானே ராணியோட உருவத்தை எடுத்திருக்கேன். ஓ, அந்த நம்பூதிரி, பிடாரம், பாய், ராணி, இப்படி எல்லாமே நான் தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும்.
உண்மையான ராணி எங்க? அவளோட நிலைமை தான் என்ன? எல்லாத்துக்குமே சிரிப்பு தானா? ஐயோ, அவ கதை முடியறதுக்கான நேரம் வந்துடுச்சு. அவளை முடிச்சிட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசுறேன். வா, சூப்பர்மா. ஐயோ, அப்பாடா, நம்ம பிரச்சனை எல்லாம் எப்படியாவது இந்த தீர்ந்து ராணி கதை முடியணும். நம்ம உயிர் பொழைச்சது மாமா. நாங்க விட 3 பேரும் கிழக்கு மேற்கு திசையிலிருந்து வந்ததுனால நாங்க அந்தந்த திசையில நின்னுகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு திசை மட்டும் முழுமை பெறாம இருக்கு. நீ வடக்கு திசையில வந்து நெல்லு. இல்லங்க ஐயா, நீங்க 3 பேரும் சேர்ந்துதான் பூஜையை செய்யணும்னு சிவனடியார் சொன்னாரே. இல்லம்மா, நம்பூதிரி சொன்னது ரொம்ப சரியான விஷயம். ஒரு பூஜையை நடத்த ஆரம்பிக்கணும்னா சகல திசைகளும் முழுமை பெறணும். ஒரு திசை வெற்றிடமா இருக்கும்போது பூஜையை ஆரம்பிக்க முடியாதுமா. ராணி கவலைப்படாதம்மா, நீ வா, பூஜை ஆரம்பிக்க வேண்டாமா? என்னடி வந்து நிக்க சொன்னா நிக்காம எதையோ யோசிக்கிற? வடக்கு திசையில வந்து நீ நின்னாதான் என்னோட சக்தி மேலோங்கி நிக்கும். நீ சீக்கிரமா அழிய போற. இத பாருமா, சிவனடியார் எல்லாத்தையும் உங்ககிட்ட விளக்கமா சொல்லியிருக்க மாட்டாரு, மேலோட்டமா சொல்லியிருப்பாரு. பூஜை ஆரம்பிக்கணும்னா நீ அங்க வந்து நிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. உன்னுடைய எண்ணம் முழுமையா நிறைவேறி நீ சொன்ன மாதிரி உங்க அக்காவோடைய ஆத்மா மறுபடியும் உனக்கு துணையா வந்து நின்னு நன்மையை செய்யணும்னா அதுக்கு ஆகும் பல யாகத்தை உனக்கு ஏற்கனவே உதவி செய்த அந்த 3 பேரும் ஒன்னா சேர்ந்து செய்யணும். ஆகும் பலா? அது என்ன சாமி? இப்படி ஒரு பேரை இது நாள் வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அப்படி ஒரு யாகம் இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை நீ கவனத்துல வச்சுக்கணும். இந்த யாகம் நடக்கும்போது 3 திசைகள் இருந்தும் வர்ற அழுத்தம் காரணமா வடக்கு திசையில தான் துஷ்ட சக்திகளோட ஆதிக்கம் அதிகரிக்கும். தப்பி தவறி கூட நீ அந்த பக்கம் போயிடவே கூடாது. அப்படி போனா மிகப்பெரிய சிக்கல்கள் உண்டாகும். புரியுதுங்க சாமி. மிகுந்த மனபக்தியோட தன்னையே மறந்து நிக்கிற மனிதர்களை அதால எதுவும் செய்ய முடியாதுமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.